ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. நிலவரையிலே கந்தன்மாறனுக்கு முதுகில் குத்துக்காயம் ஏற்பட்டதற்கான காரணம் அது பற்றி கந்தன்மாறன் முன்பாக பழுவேட்டரையரிடம் நந்தினி அர்த்தபுஷ்டியோடு ஒரு பார்வை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தாள். நந்தினி பழுவேட்டரையரை பார்த்த பார்வையில் மறைபொருள் ஏதோ இருந்திருக்க வேண்டும். பழுவேட்டரையரின் முகத்தோற்றம் உடனே மாறிவிட்டது. ஆமாம், நீ சொல்வது சரிதான். பாவம், இவன் அறியா பிள்ளை. இவன் தந்தையோ என் பிராண சிநேகிதர். இவன் ஏதோ தெரியாத்தனமாக கூறியதை நான் பொருட்படுத்தக் கூடாதுதான். இது கிடக்கட்டும் நந்தினி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்வதற்காக இப்போது வந்தேன். அது இவனுக்கும் தெரிந்திருக்க வேண்டியதுதான். இலங்கை மாதோட்டத்தில் ஒருவனை ஒற்றன் என்று சந்தேகித்து பிடித்திருக்கிறார்களாம். அவனிடம் இளவரசன் அருள்மொழிவர்மனுக்கு ஓலை ஒன்று இருக்கிறதாம். அங்க அடையாளங்களிலிருந்து அவன் நம் கந்தன்மாறனுடைய அழகான சிநேகிதனாயிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவன் பெரிய கைக்காரனாய் தான் இருக்க வேண்டும். நம் ஆட்களிடம் அகப்படாமல் தப்பி இலங்கைக்குச் சென்று விட்டான் பார் என்றார் பழுவேட்டரையர். நந்தினியின் முகபாவத்தில் அப்போது ஏற்பட்ட ஒரு நேர மாறுதலை மற்ற இருவரும் கவனிக்கவில்லை. அட, தப்பிச் சென்று விட்டானா? இலங்கைக்கே போய்விட்டான் என்று கந்தன்மாறன் ஏமாற்றத்துடன் கூறினான். நாதா, அவன் தப்பிச் சென்றது எனக்கு ஒன்றும் அதிசயமாகத் தோன்றவில்லை. தங்கள் சகோதரர் இந்த கோட்டை காவலுக்கு தகுதியற்றவர் என்றுதான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேனே. அவர் அனுப்பிய ஆட்களும் அப்படித்தானே இருப்பார்கள் என்றாள் நந்தினி. முன்பெல்லாம் நீ அப்படிச் சொன்னபோது எனக்கு அது சரியாகப்படவில்லை. இப்போது எனக்கு கூட அப்படித்தான் தோன்றுகிறது. இன்னும் ஒரு விந்தையை கேள். மாதோட்டத்தில் அகப்பட்ட ஒற்றனிடம் நமது பழுவூர் இலச்சினை ஒன்று இருந்ததாம். அது அவனிடம் எப்படி கிடைத்தது என்று அவன் சொல்லவில்லையாம். நந்தினி லேசாக ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, இது என்ன வேடிக்கை? பனை இலச்சினை அவனிடம் எப்படி கிடைத்ததாம்? தங்கள் சகோதரர் இதற்கு என்ன சொல்லுகிறார் என்றாள். அவனா? அவன் சொல்வதைக் கேட்டால் உனக்கு சிரிப்பு வரும். அந்த பனை இலச்சினை உன்னிடமிருந்துதான் அவனிடம் போயிருக்க வேண்டும் என்கிறான் காலாந்தகன் என்று சொல்லிவிட்டு பழுவேட்டரையர் இடியடி என்று சிரித்தார். அந்த சிரிப்பினால் லதா மண்டபமே குலுங்கியது போல இருந்தது. அரண்மனை நந்தவனத்து மரங்களெல்லாம் சிலிர்த்து நடுநடுங்கின. நந்தினியும் அவருடன் சேர்ந்து சிரித்துக்கொண்டே, என் மைத்துனர் இருக்கிறாரே, அவருக்கு இணையான புத்தி கூர்மை படைத்தவர் இந்த 14 உலகத்திலும் கிடையாது என்றாள். இன்னும் உன் மைத்துனன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நல்ல வேடிக்கை. அதை நினைக்க நினைக்க எனக்கு சிரிப்பு வருகிறது. தஞ்சை கோட்டை வாசலில் நீ பல்லக்கில் வந்து கொண்டிருந்த போது உன்னை அந்த இந்திரஜித்து சந்தித்து பேசினானாம். பிறகு இந்த அரண்மனைக்குள்ளும் அந்த மாயாவி வந்திருந்தானாம். ஆகையால் நீயே அவனிடம் பழுவூர் இலச்சினியை கொடுத்திருக்க வேண்டுமாம். அப்படி இல்லாவிட்டால் உன்னிடம் யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி வருகிறானே, அவன் மூலமாக போயிருக்க வேண்டுமாம். தன்னுடைய முட்டாள்தனத்தை மறைப்பதற்காக அவன் இப்படியெல்லாம் கற்பனை செய்து உளறுகிறான் என்று கூறி பழுவேட்டரையர் தமது நீண்ட பற்களெல்லாம் தெரியும்படியாக மறுபடியும் ஹஹஹா என்று சிரித்தார். என் மைத்துனருடைய அறிவுக்கூர்மையைப் பற்றி நான் சந்தேகித்தது ரொம்ப தவறு. அவருடைய அறிவு உலக்கை கொழுந்துதான், சந்தேகமே இல்லை. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாயிருக்கிறது என்றாள் நந்தினி. அவளுடைய முகபாவம் மறுபடி மாறி அதில் இப்போது எள்ளும் கொள்ளும் வெடித்தது. கண்ணில் தீப்பொறி பறந்தது.
வீராதி வீரரும் போர்க்களத்தில் எத்தனையோ வேல்வீச்சுக்களை இருமாந்து தாங்கியவருமான பெரிய பழுவேட்டரையர் நந்தினியின் சிறுகோபத்தை தாங்க முடியாமல் தடுமாறினார். அவருடைய தோற்றத்திலும் பேச்சிலும் திடீரென்று ஒரு தளர்ச்சி காணப்பட்டது. தேவி, நான் அதையெல்லாம் சும்மா கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றா நினைக்கிறாய்? அவனுடைய கையாலாகத்தனத்தை பற்றி மிக கடுமையாக பேசி அவனை அழ வைத்து விட்டேன். நீ பார்த்திருந்தால் அவன் பேரில் இரக்கம் அடைந்திருப்பாய் என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கந்தன்மாறன் பாடு சங்கடமாகிவிட்டது. நந்தினியிடம் அவனுக்கு சிறிது பயமும் பழுவேட்டரையரிடம் இரக்கமும் அவமதிப்பும் ஏற்பட்டன. இந்த சதிபதிகளின் தாம்பத்திய விவகாரத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அங்கிருந்து போய்விட விரும்பினான். தொண்டையை கனைத்துக் கொண்டு ஐயா என்றான். நந்தினி குறுக்கிட்டு, என் மைத்துனர் சாமர்த்தியத்தை பற்றி பேசுகையில் இவரை நாம் மறந்துவிட்டோம். இவர் ஊருக்கு போகிறேன் என்று சொல்லுகிறாரே, போகலாம் அல்லவா என்று கேட்டாள். நன்றாய் போகலாம். இத்தனை நாள் இங்கு இவன் தங்கியிருந்தது பற்றியே இவனுடைய தந்தை கவலைப்பட்டு கொண்டிருப்பார். இவரிடம் ஓலை ஒன்று கொடுத்து அனுப்ப விரும்புகிறேன். கொடுக்கலாம் அல்லவா? ஓலையா? யாருக்கு? காஞ்சியிலுள்ள இளவரசருக்கு. பழுவேட்டரையர் நந்தினியையும் கந்தன்மாறனையும் சந்தேக கண்ணால் பார்த்து, இளவரசருக்கு ஓலையா? நீயா எழுதுகிறாய்? எதற்கு என்று கேட்டார். இளைய பிராட்டி தம்பிக்கு ஓலை எழுதி இவர் சிநேகிதரிடம் அனுப்பியிருக்கிறார். பழுவூர் இளையராணி அண்ணனுக்கு ஏன் ஓலை எழுதக்கூடாது? எழுதி இவரிடம் ஏன் அனுப்பக்கூடாது என்றாள் நந்தினி. தன் சிநேகிதம் கொண்டு போன ஓலை இளைய பிராட்டி குந்தவை எழுதிய ஓலையா? உனக்கு அந்த விஷயம் எப்படி தெரிந்தது என்று பழுவேட்டரையர் கேட்டார். பின்ன எதற்காக என்னிடம் மந்திரவாதி அடிக்கடி வருகிறானாம்? அவன் மந்திரத்தின் மூலமாக தெரிந்தது. என் மைத்துனர் ஆட்களின் லட்சணம்தான் தெரிந்திருக்கிறதே. பழுவூர் பனை இலச்சினை அவனிடம் இருப்பதாக கண்டுபிடித்துக் கொண்டு வந்து சொன்னவர்கள் ஓலை குந்தவை அனுப்பியது என்று சொல்லவில்லை பாருங்கள். இலச்சினையை பற்றி நம் ஆட்கள் சொல்லவில்லை. அன்பில் பிரமராயர் ராமேஸ்வரம் போய்விட்டு திரும்பி வந்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த செய்தி. அந்த பிராமணனாவது குந்தவை தேவியின் ஓலையை பற்றி தங்களிடம் சொன்னாரா? இல்லை. நாதா, நான் தங்களுக்கு எச்சரித்ததை எண்ணி பாருங்கள். இந்த ராஜ்யத்தில் உள்ள அவ்வளவு பேரும் சேர்ந்து தங்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லையா? இது உண்மை என்பது இப்போதாவது தங்களுக்கு தெரிகிறதா? மந்திரவாதி சொன்னதை மட்டும் நான் நம்பிவிடவில்லை. கோடிக்கரையிலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு வந்த வைத்தியர் மகனையும் அழைத்து வரச் செய்து விசாரித்தேன். அவனும் அதை உறுதிப்படுத்தினான். இளைய பிராட்டி தன் தம்பிக்கு ஓலை அனுப்பியிருப்பதாகச் சொன்னான் என்றாள் நந்தினி. பழுவேட்டரையருக்கு கண்ணை கட்டி காட்டிலே விட்டது போல இருந்தது. கந்தன்மாறனை அவர் அருவருப்புடன் பார்த்தார். அந்த சிறுபிள்ளையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை. இதை குறிப்பினால் உணர்ந்த நந்தினி, நம்முடைய கதை இருக்கவே இருக்கிறது. இவருடைய பிரயாணம் ஏன் தாமதிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கந்தன்மாறனை பார்த்து, ஐயா, காஞ்சி இளவரசரிடம் இந்த ஓலையை நேரே கொண்டு போய் கொடுக்க வேண்டும். கொடுத்துவிட்டு அவர் மறுவோலை கொடுத்தால் சர்வஜாக்கிரதையாக அனுப்பி வைக்க வேண்டும். தங்களுடைய கடம்பூர் மாளிகைக்கு இளவரசரை அனுப்புவதற்கு அழைப்பதற்கு மறந்துவிட வேண்டாம் என்றாள். என் தந்தையிடம் என்ன சொல்ல? இது பழுவூர் மன்னரின் விருப்பம் என்று சொல்லலாம் அல்லவா? கந்தன்மாறன் சற்று தயக்கத்துடன் கேட்டான். தாராளமாகச் சொல்லலாம். என்னுடைய விருப்பந்தான் பழுவூர் மன்னரின் விருப்பமும். நாதா, நான் சொல்வது சரிதானே என்றாள் நந்தினி. ஆமாம் ஆமாம் என்று பழுவேட்டரையர் தலையை அசைத்தார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தலை கிறுகிறுத்தது. நந்தினியை எதிர்த்து பேசவும் அவரால் இயலவில்லை. கந்தன்மாறன் சென்ற பிறகு நந்தினி பழுவேட்டரையர் மீது தன் காந்த கண்களைச் செலுத்தி கொஞ்சம் கிளியின் குரலில், நாதா, என்னிடம் தங்களுடைய நம்பிக்கை குன்றிவிட்டதாக தோன்றுகிறது. என் மைத்துனருடைய துர்போதனை ஜெயித்து விட்டது போல காண்கிறது என்றாள். ஒரு நாளும் இல்லை நந்தினி. என் கையில் பிடித்த வேலிலும் அறையில் சொடுகிய வாளிலும் எனக்கு நம்பிக்கை குறைந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை குறையாது. வீர சொர்க்கத்தில் நான் நம்பிக்கை இழந்தாலும் உன் வார்த்தையில் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்றார். இது உண்மையானால் அந்த சிறு பிள்ளையை வைத்துக்கொண்டு என்னிடம் அவ்வளவு கேள்வி கேட்டீர்களே,
ஏன்? எனக்கு அவமானமாயிருந்தது என்று நந்தினி கூறியபோது அவள் கண்களில் கண்ணீர் பெருகத் தொடங்கியது. பழுவேட்டரையர் துடிதுடித்துப் போனார். வேண்டாம் என் கண்ணே, வேண்டாம், இப்படி என்னை தண்டிக்க வேண்டாம் என்று கூறி நந்தினியின் கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்து சமாதானம் செய்தார். ஆயினும் உன்னுடைய காரியங்கள் சில எனக்கு அர்த்தமாகவில்லை. என்ன, ஏது, எதற்காக என்று கேட்க எனக்கு உரிமை இல்லையா என்றார். கேட்பதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு, சொல்வதற்கும் எனக்கு உரிமை உண்டு. யார் இல்லை என்றார்கள்? அந்நியர்கள் முன்னால் கேட்க வேண்டாம் என்றுதானே சொன்னேன். என்ன வேண்டுமோ இப்போது கேளுங்கள் என்றாள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சுரங்கப்பாதை வழியா மதுராந்தகனை கொண்டு வந்து சேர்த்துட்டு திரும்பும்போது நந்தினிய பார்த்து மெய்மறந்து போயிட்டத அவனே இப்ப சொல்றான். அந்த நிலையில நீங்க சொன்னதை நான் நினைவுபடுத்துறேன். உங்க மகளோட அழகை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அழகை எந்த பேச்சாலையும் வர்ணிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்படி சொல்லிட்டு அப்புறம் நடந்த அந்த கத்தி குத்து விஷயத்தை எடுக்கிறார். இதன் மறைபொருளை அவன் ஆராயறதுக்குள்ள பேச்சு வந்தியத்தேவனை பத்தி திரும்பிடுது. முதுகுல குத்து வாங்கி அந்த காயம் ஆற 15 நாளுக்கு மேல ஆயிட்டது. இத துல்லியமா நினைவுல வச்சிருக்காரு தனாதிகாரி. கந்தமாறனோட துரதிர்ஷ்டம் அவர் திரும்பி வரதும் இவன் தன் கட்டுப்பாட்டை எழுந்து நிக்கிறதும் ஒரே நேரத்துல நடந்துடுச்சு. அந்த இறுக்கத்தை நந்தினி தான் விடுவிக்கிறார். நேயர்களே, தமக்கு கிடைச்ச அதிகாரத்தை கொண்டு அடாத செயல்களில் ஈடுபடுறவங்க பலர் இருந்தாலும் ராஜபக்தியோட கடமை தவறாத நேர்மையாளர்கள் சிலரும் இருப்பாங்க இல்லையா? நந்தினியின் பல்லக்கு தஞ்சாவூர் கோட்டையை நெருங்கிக்கிட்டு இருந்த போது பரிவாரங்கள்ல ஒருத்தன் வந்தியத்தேவனை சந்தேகப்பட்டு விசாரிச்சதும் அதே ஆள் முத்திர மோதிரத்தை அவன் வாங்கிக்கிட்ட பிறகு திரும்பி திரும்பி பார்த்ததும் நினைவிருக்கும். இதை சின்ன பழுவேட்டரையரிடம் அவன் தெரிவிச்சிருப்பான். பறந்து விரிந்த ஒரு பேரரசின் பாதுகாப்புக்காக சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் ரகசிய தகவல்கள் தர எத்தனையோ பேர் இருப்பாங்க. இதுல வியப்பே இல்லை. அது மட்டுமா, அவங்கள கண்காணிக்கவும் பலர் இருப்பாங்களே. தன் கணவர் பழுவேட்டரையரை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வஞ்சிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி அதை ஒட்டி பல விஷயங்களை கந்தமாறனை வச்சுக்கிட்டு சொன்னதை அவர் விரும்பல. அந்த சிறுபிள்ளை முன்னாடி ஆதித்த கரிகாலனுக்கு ஓலையா? எதுக்கு? வந்தியத்தேவன் கொண்டு போன ஓலையை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் அவர் கேட்டது அவளுக்கு பிடிக்கல. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.